ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா கோபி மஞ்சூரியன் தாங்க பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி வெஜ் லவர்ஸுக்கு இந்த கோபி மஞ்சூரியன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி வீட்லேயே எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு குடமிளகாயில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயத்தாள் வேணும். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததாக பச்சரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெட்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1/4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/4 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 10 பல் போல் பூண்டு உரிச்சு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஓரளவு குட்டி குட்டி துண்டுகளாக போட்டுக்கோங்க. இந்த அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இது சிறுசாக வெட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கலாம். அடுத்ததாக குடை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். ஓரளவு பெரிய துண்டுகளாகவே கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளுக்கு வெங்காயத்தாள் வேணும். இதையும் சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தாளில் இருக்க அடிப்பகுதியை நான் வெங்காயத்து கூட சேர்த்து வதக்கிட போகிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. பூண்டு தட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலிஃப்ளவரை சின்ன பீசஸாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்ததாக இதை மேரினேட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சரிசி மாவு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக மைதா மாவு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடுறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நான் இதுக்கு கலர் பொடி எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ 1 ஹவர் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் 1/2 ஹவர் ஊற வச்சா கூட போதும் தான். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு நம்ம ஊற வச்சிருந்தோம்ல காலிஃப்ளவர், அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் ஓரளவு சூடாயிடுச்சு. இதில் காலிஃப்ளவரை 1 by 1 சேர்த்துக்கலாம்.
இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். காலிஃப்ளவர் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் அரிசி மாவு சேர்க்கல அப்படின்னா காலிஃப்ளவரில் இந்தளவு கிறிஸ்பினஸ் இருக்காது. அடுத்ததாக நம்ம அதை கோட் பண்ணுறதுக்காக சாஸ் ரெடி பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடான பிறகு தட்டி வச்சுருக்கோம்ல பூண்டு, அதை உள்ளே சேர்த்துக்கணும். நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், குடைமிளகாய் ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சிருக்கோம்ல கிறிஸ்பியாக ஒரு காலிஃப்ளவர், அந்ததையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த சாஸ் எல்லா காலிஃப்ளவர்லையும் கோட் ஆகிற அளவுக்கு லைட்டாக கிண்டிக்கோங்க. இப்போ நல்லாவே கோட் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கி இந்த காலிஃப்ளவர் மேலே ஊற்றுவாங்க. அது எதுக்குன்னா ஒரு சாஃப்டான ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா செஞ்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்க்க தேவையில்லை. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயத்தாள், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தாள் உள்ளே சேர்க்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். இப்போ சூப்பராக காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களுக்கு சமைச்சு கொடுங்க. நம்ம யூடியூப் சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.